திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல் சூரசம்ஹாரம் நடைபெறுவதையொட்டி திருச்செந்தூர் விழாக்கோலம் பூண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், அதிகமான பக்தர்கள் சூரசம்ஹாரத்தை பார்வையிடுவதற்காக வருவாங்க. அவர்களுக்கான ஏற்பாடுகள், வசதிகள்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, அறுபடை வீடுகளின் 2ஆம் படையான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இன்னைக்கு கந்தசஷ்டி திருவிழா என்பது 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கப்பட்டது. தொடங்கிய நாள் முதலே அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து மாநிலங்களும், வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை தரிசிப்பதற்கு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நாளாக இன்றைக்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி என்பது இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதனை காண்பதற்கு பல லட்சம் மக்கள் வருகை தர உள்ளனர். மேலும் நேற்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் தான் இருக்கிறனர். அதாவது பக்தர்கள் பார்த்திங்கன்னா கடும் விரதம் இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிளகு மட்டுமே சாப்பிட்டு 7 நாட்கள் விரதம் இருந்து இன்றைக்கு அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வார்கள். மேலும் ஒரு சில வேண்டுதல்களை மனதில் நினைத்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும் இந்த முருகனை வேண்டியே வருகிறோம் என்று பல பக்தர்களும் அவர்களுடைய தெரிவித்து வருகின்றனர். அதாவது குழந்தை வர வேண்டுமென்றாலும், தொழில் வளம் மற்றும் குடும்பத்தில் ஏதும் பிரச்சனைகள் என்ன நினைத்தாலும் இந்த முருகன் நினைத்ததை இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் வேண்டி விரதம் இருந்து இங்கு அந்த முருக தரிசனம் செய்தால் உடனடியாக அந்த நிறைவேறி விடுகிறது என்பதையும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை பார்ப்பதற்கு, அதாவது திருச்செந்தூரில் இன்று 3:30 அளவுக்கு முருகன் கந்தசஷ்டி மண்டபத்திற்கு அங்கு அவர்களுக்கு அபிஷேகம் என்பது நடைபெற்று 4:30 மணி அளவில் கடற்கரையில் சூரசம்ஹாரம் பண்ணுவதற்காக தயார் நிலையில் அனைத்து பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொதுமக்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுமார் ஒரு 4000 காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு சுழற்சி முறையில் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 200 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கங்கே இப்போ கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறைகளும் அமைத்து அவர்களை கண்காணித்து வருகின்றனர். மேலும் பிரத்யேகமாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் 2 ட்ரோன்கள் அமைத்தும் அதன் மூலமாகவும் கண்காணிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. மருத்துவ வசதிக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 மருத்துவர்கள் மற்றும் 20 செவிலியர்கள் என்பது பணியில் அமர்த்தப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அங்கங்கே அமைக்கப்பட்டு அவர்கள் பரிசோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இங்கே தூத்துக்குடி திருச்செந்தூர் வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் என்பது திருச்செந்தூர் அருகே அமைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் கோயில் வளாகம் வரை இந்த பக்தர்களை நடக்க விடாமல் பக்தர்களை இறக்கிவிட்டு செல்லும் காட்சிகள் என்பது ஒளிப்பதிவாளர் நாம் காட்டிக் கொண்டே இருக்கிறார். இங்கு இறங்கக்கூடிய பக்தர்கள் நாளிக்கலர் வழியாக நேர கடற்கரையை சென்று அடைகின்றனர். மேலும் இங்கு கடற்கரையை சென்று அங்கு கடற்கரையில் குளித்துவிட்டு முருகனை தரிசித்து விட்டு அங்கே கடற்கரையில் இன்று சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இடங்களில் அந்த மணல் திட்டுகளில் இடங்களை பிடித்து அந்த இடத்தில் அமர்ந்து அவர்கள் பாதுகாப்பான முறையில் அமர வேண்டும் என்பது காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். அதுபோக இன்று சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பக்தர்கள் கடலில் குளிப்பதற்கு ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 8 ஃபைபர் போட்டுகள் மற்றும் ஒரு ஸ்பீட் ஜெட் போட்டுகள் அமைத்து பக்தர்கள் கடலுக்கு உள்ளே ஆழப்பகுதிகளில் செல்லக்கூடாது என்பதையும் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் பாதுகாப்பான முறையில் மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் செய்யப்பட்டுள்ளதாக வரக்கூடிய பக்தர்களும் தெரிவித்து வருகின்றனர். அங்கங்கே குடிநீர் வசதி, அதுபோக பக்தர்கள் கொண்டே இருக்கும் பொழுது அங்கு தொண்டு நிறுவனங்கள் அன்னதானங்கள் என்பது வழங்கி கொண்டு வருகின்றன. காலையே வந்தவுடன் பாதாம் பால் மற்றும் பொங்கல், மதியத்திற்கு தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி இது போன்ற உணவுகளை தன்னார்வலர்களும் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றனர். பொதுமக்கள் அதையும் வாங்கி உணவறிந்து விட்டு இருக்கக்கூடிய குப்பைகளை ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போட்டு வேறு எங்கேயும் குப்பைகள் ஆகாமையும் அவர்கள் பார்த்து கொள்கின்றனர். மேலும் இதற்காக தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 450 தூய்மை பணியாளர்கள் இந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். ஆங்காங்கே எந்த ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களும் நேற்று இரவு முழுவதுமே இருந்து அனைத்து குப்பைகளையும் இது பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களை சீர் செய்யும் அந்த ஒரு நிகழ்வையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நபர்கள் இந்த வழியாக செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு என்னவென்றால் தூத்துக்குடியில்
இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த பாஸ், அதாவது கார் பாஸ் என்பது வழங்கப்பட்டது. அது இந்த முறை வந்து வழங்கவில்லை என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் வந்து வரக்கூடிய வாகனங்கள், பிரைவேட் வாகனங்கள் அனைத்துமே வந்து மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த அந்த இடத்தில் வந்து நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர்கள் வந்து அரசு பேருந்தில் வந்து இங்கே இறங்கி நடந்து செல்லுமாறு வந்து அறிவுறுத்தப்படுகின்றனர். ஏன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 18-19 தேதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன வசதிகள் அதிகமாக உள்ளே சென்றால் பங்கேற்பதற்காக அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகள், வசதிகள் எல்லாம் போதிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொடர்பான சிறப்பு செய்திகள் புதிய தலைமுறையில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை மாலை 4 மணி முதல் தொடர் நேரலையில் பார்க்கலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், அசுரரை வென்ற